ஹாய்! இந்த வீடியோல இந்த ஸ்டார் பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ, அதுக்கு நம்ம மெயினா பார்க்குறது ரோ அண்ட் காலம் தான். அதுக்காக ஒவ்வொரு ரோக்கும் நம்பர் குடுத்துறேன். 1, 2, 3ன்னு. அதே மாதிரி காலமுக்கும் 1, 2, 3ன்னு நம்பர் குடுத்துக்கிறோம். இப்போ இங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 ஃபார் லூப். ஸோ 2 ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் வந்து ரோ மென்ஷன் பண்ணும். செகண்ட் ஃபார் லூப் வந்து காலம் மென்ஷன் பண்ணும். ஸோ ரோல ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு இனிஷியலாக ஸ்டார்டிங் ரோ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1. ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா I ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு கண்டிஷன். இங்கே வந்து I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்னா 5. அதனால I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. இப்போ என்ன இருக்குது, ஐயோட வேல்யூ ஸ்டார்டிங்கில் 1. இனிஷியல் வேல்யூ I ஈக்குவல் டு 1 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ண போது I less than or equal to rows. அதனால 1 ஐயோட வேல்யூ 1 less than or equal to rows வந்து இங்கே 5 எடுத்துக்கிறோம். அப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் உள்ள இன்னொரு ஃபார் லூப் இருக்குது. ஸோ அந்த ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஜேவோட வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஜே லெஸ் than or equal to I. ஜேவோட வேல்யூ 1, ஐயோட வேல்யூ 1. அதனால 1 less than or equal to 1. இப்போ இந்த கண்டிஷனுமே ட்ரூ. அப்போ என்னவாகும், ஐயும் 1 ஜேவும் 1. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் வந்து பிரிண்ட் ஆகும். இங்கே பிரிண்ட் எஃப்ல என்ன கொடுத்துருக்கோம், ஸ்டார் கொடுத்துருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு உள்ள ஃபார் லூப்ல ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஜே ப்ளஸ் ப்ளஸ்னா ஆல்ரெடி இருக்கிற ஜேவோட வேல்யூவோட 1 எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிரும். அப்போ ஜேவோட வேல்யூ என்னவாயிரும், ஜே ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் கண்டிஷன் ஜே லெஸ் than or equal to I. அப்போ 2 less than or equal to ஐயோட வேல்யூ 1. இப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். அதனால இந்த லூப்பை விட்டு எக்ஸிக்யூட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்னது, மேலே உள்ள லூப்பு. மேலே உள்ள லூப்பில் I ஈக்குவல் டு 1ன்னு ஆல்ரெடி பார்த்தோம். அடுத்து என்னவாகும், I ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் ரோக்கு வந்து வந்துடும். இப்போ ஐயோட வேல்யூ என்ன இருக்கும், 2. அப்போ செகண்ட் ரோவில் இருக்கிற வேல்யூஸ் ஸ்டார் எல்லாமே பிரிண்ட் ஆக போகுது. இப்போ என்ன பார்த்தோம், I ஈக்குவல் டு 2. ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ பார்த்தோம். அடுத்து கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ கண்டிஷன் I 2. ஸோ 2 லெஸ் than or equal to ரோஸ் எத்தனை இங்கே பார்த்துருக்கோம், 5. அப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்பில் கண்டிஷன் ட்ரூனா நெக்ஸ்ட் உள்ள ஃபார் லூப் பார்ப்போம். இப்போ ஜேவோட வேல்யூ இனிஷியல்லேருந்து பார்க்கணும். ஸோ 1லேருந்து பார்க்குறோம். அடுத்து கண்டிஷன் ஜே லெஸ் than or equal to I, 1 less than or equal to ஐயோட வேல்யூ 2. இந்த கண்டிஷனும் ட்ரூ. அப்போனா என்ன ஆகும், ஐயோட வேல்யூ 2, ஜேவோட வேல்யூ 1. அப்போது செகண்ட் ரோ காலமில் ஃபஸ்ட்டு காலம் அங்கே இருக்கிற ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்னவாகும், ஜே ப்ளஸ் ப்ளஸ். அப்போது ஜேவோட வேல்யூ ஆல்ரெடி 1 இருந்துச்சு. இப்போது ஜேவோட வேல்யூ என்னவாயிரும், 2. அடுத்து என்ன பண்ணுவோம், சேம் கண்டிஷன் செக் பண்ணுறது தான். கண்டிஷனில் என்ன பார்ப்போம், ஜே லெஸ் than or equal to I. ஜேவோட வேல்யூ இப்போ என்னவாயிருச்சு, 2 மாறிடுச்சு. ஜே ஈக்குவல் டு 2. அப்போது 2 less than or equal to ஐயோட வேல்யூ 2. less than or equal to 2னா 2வையும் எடுத்துக்கணும். ஸோ கண்டிஷன் ட்ரூ. அப்போ இப்போ என்ன பிரிண்ட் ஆகும், செகண்ட் ரோ ஜே 2னா செகண்ட் காலம். அப்போ அங்கே இருக்கிற ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்னவாகும், ஜே ப்ளஸ் ப்ளஸ். அப்போது ஜே ஈக்குவல் டு 3. கண்டிஷன் 3 less than or equal to ஐயோட வேல்யூ 2. இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ ஜே அந்த லூப்பை விட்டே வெளியே வந்துடும். அடுத்து என்னவாகும், I ப்ளஸ் ப்ளஸ் ஆகி ஜேவோட வேல்யூ ஆல்ரெடி என்ன பார்த்தோம், 2 பார்த்தோம். ஐயோட வேல்யூ என்ன பார்த்தோம், 2 பார்த்தோம். இப்போது I வந்து 1 இன்க்ரீஸ் ஆகி I ஈக்குவல் டு 2 + 1 ஐயோட வேல்யூ 3 மாறிடும். அடுத்து என்ன பண்ணுவோம், எப்பவும் போல் கண்டிஷன் செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் I less than or equal to rows. ஸோ 3 less than or equal to இங்கே ரோஸ் என்ன பார்த்துருக்கோம், 5. அப்போது இந்த கண்டிஷன் ட்ரூவான்னு பார்ப்போம். இந்த கண்டிஷனும் ட்ரூ தான்.
அப்போ என்னவாகும், உள்ள ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஜே வந்து 1ல இருந்தால் இனிஷியல் ஆகும். 1 ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐயா, அப்போ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ 3. இந்த கண்டிஷனும் ட்ரூ. அப்போ ஐ 3னா தேர்ட் ரோ, ஜே 1னா ஃபர்ஸ்ட் காலம். இப்போ தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமில் உள்ள ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்னவாகும், ஜே ப்ளஸ் ப்ளஸ். அப்போது ஜேவோட வேல்யூ என்னவாயிரும், 2. ஜே ப்ளஸ் ப்ளஸ்ஸாக, ஸோ ஜேவோட வேல்யூ 1 + 1 2 மாறிடும். இப்போ கண்டிஷன் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ என்னச்சு 3. இப்போ இந்த கண்டிஷனும் ட்ரூ. அப்போ என்னவாகும், சேம் தேர்ட் ரோ ஜேவோட வேல்யூ என்னவாயிருச்சு இப்போ 2. அப்போ தேர்ட் ரோ செகண்ட் காலமில் உள்ள ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்னவாகும், ஜே ப்ளஸ் ப்ளஸ். அப்போது ஜேவோட வேல்யூ ஆல்ரெடி 2, இப்போ என்னவாயிரும் 2 + 1 3 மாறிடும். நெக்ஸ்ட் கண்டிஷன் 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ 3. 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. இந்த கண்டிஷனும் ட்ரூ. அப்போனா என்னவாகும், ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ என்ன பார்த்தோம் 3. அப்போ தேர்ட் ரோ ஜேவோட வேல்யூ என்ன பார்த்துருக்கோம் 3. அப்போ காலமோட இதுவும் 3. அப்போ தேர்ட் ரோ தேர்ட் காலம் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஜே ப்ளஸ் ப்ளஸில் ஜேவோட வேல்யூ 4 ஆயிரும். அடுத்த கண்டிஷன் 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ 3. இப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அப்போனா இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் என்னவாகும், ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஆல்ரெடி என்ன பார்த்தோம், தேர்ட் ரோவோடது பார்த்தோம். இப்போது ஐ ப்ளஸ் ப்ளஸில் ஐ ஈக்குவல் டு 4ன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணுறோம், ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரோஸ். 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரோஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னா 5. இந்த கண்டிஷனும் இப்போ ட்ரூ. அப்போ உள்ள ஜேல இருக்கிற லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஜே வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஜே ஈக்குவல் டு 1. அடுத்த கண்டிஷன் ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐ. 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ இங்கே 4. இந்த கண்டிஷனும் இப்போ ட்ரூ. ஐ என்ன பார்த்தோம் 4. அப்போ ஃபோர்த் ரோ ஜே என்ன பார்த்தோம் 1. அப்போ ஃபஸ்ட்டு காலம் ஃபோர்த் ரோ ஃபஸ்ட்டு காலமில் உள்ள ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஜே ப்ளஸ் ப்ளஸ் பார்ப்போமா. ஜே ஈக்குவல் டு 2. 1 + 1 2 ஆயிருக்கும் ஜேவோட வேல்யூ. அடுத்து கண்டிஷன் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. இப்போ இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆயிடுச்சு. அப்போது இன்னொரு ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் ஆகும். அதே ரோ ஃபோர்த்து தான், காலம் மட்டும் ஜே ஈக்குவல் டு 2ன்றனால செகண்ட் காலமில் உள்ள ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அடுத்து ஜே ப்ளஸ் ப்ளஸ், ஜேவோட வேல்யூ 2. இப்போது ஜேவோட வேல்யூ என்னவாக இருக்கும் 2 + 1 3 மாறிடும். கண்டிஷன் 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ என்ன 4 தான் பார்த்துருக்கோம் 4. இப்போ இந்த கண்டிஷனும் ட்ரூ. ஸோ ஸ்டார் வேல்யூ பிரிண்ட் ஆக போகுது. ஃபோர்த் ரோ ஜேவோட வேல்யூ 3. ஸோ தேர்ட் காலம் ஃபோர்த் ரோ தேர்ட் காலமில் இருக்கிற ஸ்டார் பிரிண்ட் ஆயிரும். அடுத்து ஜே ப்ளஸ் ப்ளஸ், ஜே ஈக்குவல் டு ஆல்ரெடி 3 இருந்துச்சு, 3 + 1 4. 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஐ வந்து 4 தான் பார்த்தோம், ஸோ 4. இப்போ இந்த கண்டிஷனும் ட்ரூ. அப்போ என்னவாகும், ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ 4ன்றதுனால ஃபோர்த் ரோ, ஜேவோட வேல்யூ 4ன்றதுனால ஃபோர்த் காலமில் இருக்க ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னவாகும், ஜே ப்ளஸ் ப்ளஸில் ஜேவோட வேல்யூ 5 ஆகும். அப்போது 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4, அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும், லூப்பை விட்டு வெளியே வந்துடும். அடுத்து எப்பவும் போல் என்ன பார்ப்போம், ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆகும், ஐயோட வேல்யூ வந்து 5 ஆயிரும், ஜே 1லேருந்து இது பண்ணுவோம், ஸ்டார் பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி சேமாக ஃபிஃப்த் ரோவையும் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இப்போது ஃபஸ்ட்டு ரோ பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்னவாகுது அப்படின்னா, அடுத்த லைனில் தான் எனக்கு வந்து செகண்ட் ரோன்றது பிரிண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஃபார் லூப்புன்றது ஒரு ரோ வந்து மென்ஷன் பண்ணுது. இப்போ நெக்ஸ்ட்டு ரோக்கு வரும்போதே எனக்கு புதுசாக இன்னொரு லைன் வரும், அதனால் பிரிண்ட்எஃப்பில் /n கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணி பார்க்கலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெடர் ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன், /include studio.hன்றது. இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரோஸ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த ரோஸை வந்து ஸ்கேன்எஃப் மூலியமாக எத்தனை ரோஸ்ன்றதை வாங்கிக்கிறோம்.
என்டர் த நம்பர் ஆஃப் ரோஸ். ஸ்கேன்எஃப்ல இது ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் மென்ஷன் பண்ணிட்டு ரோஸ் வந்து ஸ்கேன்எஃப்ல வாங்கிட்டோம். இப்போ 2 ஃபார் லூப்பில் ஒர்க் பண்ணி பார்க்குறோம். சாரி, இங்கே வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ரோஸு 1லேருந்து நம்பர் கொடுத்துருக்கோம். i++. ஸோ இன்னொரு ஃபார் லூப்பு ஃபார் ஜே வந்து 1லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஜே லெஸ் தென் 1லேருந்து ஸ்டார்ட் ஆனதுனால லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரோஸ் கொடுத்துரும். இங்கே வந்து ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐ கொடுக்குறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஸ்டார். இப்போ ஒரு உள்ளே இருக்கிற ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அடுத்த ரோ நியூ லைனில் வரதுனால /n நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது எத்தனை ரோஸ் கொடுத்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து அத்தனை லைனில் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 5 ரோஸ்ன்றது கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு 5 ரோஸ் வந்து பிரிண்ட் ஆகும். தேங்க்யூ.